வணக்கம். யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் இந்த 3 மதங்கள பத்தியும் நாம பேசும்போது பொதுவா தனித்தனி விஷயமா தான் யோசிப்போம் இல்லையா? ஆனா ஒருவேளை இந்த 3மே ஒரே குடும்ப மரத்தோட பெரிய கிளைகள்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இன்னைக்கு நாம அந்த மரத்தோட வேர் எங்க இருக்குன்னு ஒரு சின்ன பயணம் போய் பார்க்கலாம். அப்போ மெயினான கேள்வி இதுதான். இந்த 3 மதங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டிருக்கு? பார்க்கறதுக்கு ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ரொம்ப ஆழமான, சிக்கலான ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்கு. அது என்ன? அதுதான் இப்ப நம்ம உடைச்சு பார்க்க போறோம். சரி, நம்மளோட இந்த தேடல்ல நாம இந்த 5 முக்கியமான கட்டங்களை கடந்து போக போறோம். முதல்ல அதோட பொதுவான வேர்ல ஆரம்பிச்சு, அப்புறம் ஒவ்வொரு மதத்தோட தனி வழியும் பார்த்து, கடைசியா இவங்க எங்க ஒன்னா சேர்றாங்க, எங்க பிரியறாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த 3 நம்பிக்கைகளையும் ஒன்னா கட்டி போட்டிருக்கிற அந்த ஒரு நூல் எது? அதை தான் இப்ப நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த மதங்களை இணைக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் ஆபிரகாமிய மதங்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த 3மே தங்களோட ஆன்மீக பரம்பரைய ஆபிரகாம்னு ஒருத்தர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. சொல்லப்போனா இதுதான் இவங்களோட காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆபிரகாமையும் தாண்டி இவங்கள ரொம்ப வலுவா இணைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருங்கிற நம்பிக்கை. அவங்க அந்த கடவுளை வேற வேற பேர்ல கூப்பிடலாம், வேற வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா அந்த சென்டர் பாயிண்ட் ஒண்ணுதான். இதுதான் உலகத்துல இருக்கிற பல கடவுளை கும்பிடுற மதங்கள்ல இருந்து இவங்கள தனியா காட்டுது. இந்த கொள்கைக்கே ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஓரிரை கொள்கை அல்லது மோனோதீசியம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரே கடவுள். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த 3 மதங்களோட அஸ்திவாரமே. இதுதான் மத்த மதங்கள்ல இருந்து இவங்கள அடிப்படையிலே பிரிச்சு காட்டுற விஷயமும் கூட. இப்போ நம்ம இந்த குடும்ப மரத்தோட முதல் ரொம்ப பழமையான கிளைக்கு வருவோம். அதுதான் யூத மதம். மத்த 2 மதங்களுக்கும் இதுதான் ஒரு மாதிரி அடித்தளமா இருந்துச்சு. யூத மதத்தோட வரலாறு ரொம்பவே பழசு. அதோட மைய கருத்தே என்னன்னா, கடவுளுக்கும் இஸ்ரேவேல் மக்களுக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷலான உடன்படிக்கை, அதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்குங்கிறது தான். இந்த ஒரு ஒப்பந்தத்தை மையமா வச்சுதான் அவங்களோட சட்டங்கள், பழக்க வழக்கங்கள், ஏன் அவங்களோட முழு அடையாளமே உருவாகி இருக்கு. இந்த டைம்லைனை பாருங்களேன். யூத மதத்தோட வேர் எவ்வளோ ஆழமானதுன்னு நமக்கு புரியும். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்ட செஞ்ச உடன்படிக்கையில் ஆரம்பிக்குது. அப்புறம் மோசே கொண்டு வந்த சட்டங்கள் வருது. அப்புறம் முதல் கோயில் கட்டுறாங்க, அது இடிக்கப்படுது. அப்புறம் 2வது கோயில் கட்டுறாங்க. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, ஒரு இனத்தோட ஆயிரக்கணக்கான வருஷ பயணம் இது. சரி, அடுத்த கிளைக்கு போலாமா? அதே யூத மதத்தோட வரலாற்று பின்னணியிலிருந்து கிறிஸ்தவம் ஒரு புதுப்பாதை எப்படி உருவாச்சு வாங்க பார்க்கலாம். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். கிறிஸ்தவம் ஆரம்பத்துல ஒரு தனி மதமா வரவே இல்ல. அது முதல் நூற்றாண்டுல இருந்த யூத மதத்துக்குள்ளேயே நடந்த ஒரு சீர்திருத்த இயக்கம் மாதிரிதான். இயேசுவோட போதனைகளை மையமா வச்சு உருவாச்சு. அது ஆரம்பத்துல ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே யூதர்கள் தான். இந்த டைம்லைன் அந்த காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரது பாருங்க. இயேசுவோட வாழ்க்கை, அவரோட போதனைகள், இதெல்லாம் யூதர்களோட 2வது கோயில் இருந்தப்பவே நடக்குது. இதுதான் அந்த வரலாற்று கனெக்ஷன். ஆனா கிபி 70ல ரோமானியர்கள் அந்த கோயிலை இடிச்சிட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் யூத மதத்துக்கும் சரி, அதிலிருந்து வளர்ந்து வந்த கிறிஸ்தவத்துக்கும் சரி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம குடும்ப மரத்தோட 3வது கடைசி கிளைக்கு வருவோம். இஸ்லாம். இதுக்கு முன்னாடி இருந்த மதங்களோட தொடர்ச்சியா ஒரு புது வரலாற்று சூழல்ல இது எப்படி தன்னை நிலைநிறுத்திக்கிச்சே? இஸ்லாமோட கொள்கைப்படி அது ஒரு புது மெசேஜை கொண்டு வரல. அதுக்கு பதிலா ஆபிரகாம், மோசே, ஏசுன்னு இதுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன அதே ஒரே கடவுள் கொள்கையை சரி செஞ்சு முழுமைப்படுத்த தான் வந்ததா இஸ்லாம் சொல்லுது. இந்த டைம்லைன்ல இஸ்லாமோட ஆரம்பத்தை பாருங்க. கிபி 610ல முகமது நபிக்கு குரான் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் 622ல ஹிஜ்ரான்னு ஒரு முக்கியமான இடப்பெயர்வு நடக்குது. இதுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் அரேபியாவிலையும் அதுக்கப்புறம் உலகம் பூராவும் வேகமா பரவ ஆரம்பிச்சது. இது மத்த 2 மதங்களோட கதைக்கு பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்குது. ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 3 மதங்களுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்னன்னு ஒரு தடவை தெளிவா பாத்தரலாம். அப்போ இவங்களுக்குள்ள பொதுவா என்னென்ன இருக்கு? ஆபிரகாம ஒரு பொதுவான முன்னோரா ஏத்துக்கிறது, மோசே மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகளை 2 பேருமே மதிக்கிறது, ஒரே மாதிரி புனித கதைகள், இப்படி பல விஷயங்கள் இவங்கள ஒன்னா இணைக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான சில வேறுபாடுகளும் இருக்கு. இந்த டேபிள்ல பாருங்க. கடவுளை பத்தின பார்வையில யூத மதமும் இஸ்லாமும் ஒரே ஒரு கடவுளுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுது. ஆனா கிறித்துவம் திரித்துவம், அதாவது ட்ரினிட்டியே சொல்லுது. இது ஒரு பெரிய வித்தியாசம். அடுத்து புனித நூல்கள், தோரா, பைபிள், குரான். கடைசியா இயேசுவோட ரோல். யூத மதத்துல அவர் ஒரு டீச்சர்,
இஸ்லாத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா கிறித்துவத்துல அவர் கடவுளோட மகன். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் 3 பாதைகளும் திட்டவட்டமா பிரியுது. இந்த மேற்கோள் இவங்களோட உறவு எவ்வளவு சிக்கலானதுன்னு அழகா சொல்லுது. இது வெறும் ஒற்றுமை மட்டும் இல்ல, ஒன்னிலிருந்து இன்னொன்னு வளர்ந்து விவாதம் செஞ்சு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை மாத்தி யோசிச்சு உருவான ஒரு தொடர்ச்சியான வரலாற்று பயணம் இது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 பெரிய மதங்களும் தனித்தனி தீவுகள் கிடையாது. எல்லாமே ஒரே நிலத்துல ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வளர்ந்தது தான். உன்னோட வரலாற்றை புரிஞ்சுக்கணும்னா மத்ததோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆக திரும்பவும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். இந்த மதங்களோட இப்படி பின்னி பிணைஞ்ச வரலாறு இன்னைக்கு பல விஷயங்கள்ல பிரிஞ்சு நிக்கிற நம்ம நிகழ்காலத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது உதவுமா? இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க விட்டுட்டு போறேன்.